இது OnePlus Ace 6. மோஸ்ட்டாக இந்த ஃபோன் தான் குளோபலாக OnePlus 15R லான்ச் ஆக போகுது. இதில் OnePlus நிறையவே நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ப்ராசஸர் Snapdragon 8 Elite. இதில் பார்த்தீங்கன்னா OnePlus 15க்கு சிமிலராக 1.5K 165Hz AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எப்படியோ அதோட கூட பெரிய கெப்பாசிட்டி பேட்டரி 7800 mAh இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் பேப்பர் பார்த்தா இதில் நிறையவே நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த OnePlus Ace 6 அன்பாக்ஸ் பண்ணி ஸோ இதில் OnePlus என்னெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, நல்லது கெட்டது, அதுக்கு நடுவில் இருக்கிற எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். இந்த மாதிரி சைனீஸ் லான்ச்சஸோட ஏர்லி கவரேஜ் பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். எப்போ மாதிரியே ஒரு ஃபெமிலியரான ரெட் OnePlus பாக்ஸில் தான் ஆரம்பிக்கிறோம். இங்கே டாப்பில் நல்ல பெரிய Ace 6 பிராண்டிங் இருக்குது. நான் வாங்கினது எப்போ மாதிரியே 12/256 தான் பேஸ் வேரியண்ட். OnePlus 16GB வரைக்கும் LPDDR5X ரேமும் 1TB வரைக்கும் UFS 4.1 ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க. வர இதுதான் ஸ்டாண்டர்ட். இப்போ உள்ள ஒரு ரெட் இன்சர்ட் இருக்குது, இதில் ஒரு லீஃப்லெட், ஒரு சாஃப்ட் கேஸ் இருக்குது. இது ஒரு டிசைன் பெரிய Ace பிராண்டிங் பேக்கில் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். OnePlus Ace 6 ப்ரொடக்டிவ் ராப்பிங்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ Ace 6ல் பார்த்தீங்கன்னா OnePlus 15 அதுக்கு முன்னாடி வந்து 13S அதே டிசைன் லாங்குவேஜ் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா பம்ப் நல்லா தின்னாக இருக்குது. ப்ளஸ் கேமரா மாடியூல் இன்னும் கொஞ்சம் நேரோவாக இருக்குங்க. ஸோ பின்னாடி வரல ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையவே இடம் இருக்குது. எஸ்பெஷலி லேண்ட்ஸ்கேப்பில் கேம்ஸ் விளையாடையில் அதை நோட்டீஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த பேக் இது ஃப்ராஸ்டட் கிளாஸ் மேட் ஃபினிஷோட ஒரு சில்கி ஃபீல் இருக்குது தொடையில். ப்ளஸ் மேட் ஃபினிஷுங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணாது. ஃப்ரேம் கூட தான் இது சாண்ட் பிளாஸ்டட் அலுமினியம், பேக்கோட கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க. சைடில் இந்த ஷார்ட்கட் கீ இருக்குது நம்ம OnePlus 15ல் பார்த்த மாதிரியே. ஸோ இதை பல ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேப் பண்ணலாம். கேமரா லான்ச் பண்ணுறது, வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணுறது, இல்லை ஃப்ளாஷ் லைட்டை ஆன் ஆஃப் டாகிள் பண்ணுறதுக்குன்னு. IP69K ரேட்டிங் இந்த ஃபோனுக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப், ஹை ஹீட், ஹை ப்ரெஷர் கூட ஹேண்டில் பண்ணும். அப்புறம் நம்ம ரெகுலர் விஷயங்கள் எல்லாமே இருக்குது. IR பிளாஸ்டர், NFC, Bluetooth 5.4, Wi-Fi 7, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த தடவை அல்ட்ராசானிக்காக மாற்றிருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருக்குது, பிளேஸ்மெண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் இன்னமும் USB 2.2, 2025 USB 3.1 கொடுத்துருக்கலாம். அப்புறம் ஹாப்டிக்ஸும் OnePlus 15 மாதிரியே இங்கேயும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இப்போ இந்த டிசைன் ஃப்ளாட் ஃப்ரண்ட், ஃப்ளாட் பேக், ரவுண்டட் எட்ஜஸ், கர்வ்ட் கார்னர்ஸ், அந்த டிப்பிக்கல் 2025 ஃப்ளாக்ஷிப் அந்த ஸ்லாப் ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப எர்கனாமிக்லாம் கிடையாது, எஸ்பெஷலி இவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருக்கிறதுனால. ஆனால் கையில் ஒரு சாலிட் ஃபீல் இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. 8.3mm திக்னஸ், 213 கிராம் வெயிட். இது பரவாயில்ல, ஏன்னா இவ்வளோ ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்கிறதுனால. இப்போ Ace 6 இந்த கலர் போக பிளாக் ஒன்று அவைலபிளாக இருக்குது. அப்புறம் சில்வர். இந்த கேஸ் டிசைன் பார்க்க சகிக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த சில்வர் உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. ஏன்னா பின்னாடி இவ்வளோ பெரிய Ace பிராண்டிங் ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை இக்னோர் பண்ணிட்டு மற்றபடி டிசைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பேக்கில் ரன் ஆகிறது, அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ், டிஃப்ரெண்ட் ஹியூஸ், லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணல அது மாறுறது, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஓவர் சைஸ் Ace லோகோ மட்டும் இங்கே கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். சரி, எனிவேஸ் நம்ம அன்பாக்சிங்கை முடிப்போமே. அடுத்து ஒரு சிம் டூல், அந்த OnePlusோட சிக்னேச்சர் ரெட் கேபிள், USB Type-A to Type-C, அப்புறம் ஃபைனலாக ஒரு 120 வாட் SuperVOOC சார்ஜர். செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. 0 to 50 15 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். ஃபுல் சார்ஜ் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகுது. இது நார்மலாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டு தான். ஆனால் இதில் 7800 mAh பேட்டரி இருக்குங்கிறத நம்ம கன்சிடரேஷனில் எடுக்கையில் வேறு லெவல். இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆனால் கிடையாது. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அது எதிர்பார்த்த விஷயம் தான். பைபாஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ டேரெக்டாக வால் பவர்லேருந்து பேட்டரி ஹீட் இல்லாமல் கேம் விளையாடணுன்னா விளையாடலாம். என்ன கேட்டிங்கன்னா எல்லா பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் ஃபோன்ஸ்லையும் பைபாஸ் சார்ஜிங் எல்லா பிரான்ச்சும் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசையில் இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப் நான் சொன்ன மாதிரி Qualcommோட Snapdragon 8 Elite, போன வருஷத்து ஃப்ளாக்ஷிப் SoC. இப்போ ஆமாம், டெக்னிக்கலாக இது லேட்டஸ்ட் சிப் கிடையாது. பட் ரியலிஸ்டிக்காக பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கையில் இது நல்ல வெயிட்டான சிப் தான். இப்போ GPU ஸ்கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா OnePlus 15க்கு க்ளோஸாக பர்ஃபார்ம் பண்ணுது அந்த மேக்ஸ் லூப்பில். அதுக்கு ஒரு காரணம் OnePlus 15 ரொம்ப கன்சர்வேட்டிவாக டியூன் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ப்ளஸ் OnePlus 15ல் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் தான் கொஞ்சம் கேமிங் பெட்டராக இருக்க போகுது. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு Ace 6ல் பர்ஃபார்மன்ஸ் நிறையவே ஆஃபர் பண்ணுறாங்க. தெர்மல்ஸ் ஓரளவு கண்ட்ரோல்டாக இருக்குது. ஏறக்குறைய 40 டிகிரி வரைக்கும் போச்சு என் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில். ஸோ சூடாகும், பட் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான லெவல் ஹீட்டிங் இல்லை.
அப்புறம் சூப்பர் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஜென்ரேஷனுக்கும் உங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் ஓவரால் ஸ்மூத்தாக ஃப்ளூடான ஃபீல் இருந்துச்சு விளையாடையில். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு மற்ற காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் அந்த டிஸ்பிளே இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் ஸ்ட்ராங் பாயிண்ட். OnePlus 15க்கு ரொம்ப சிமிலராக பண்ணியிருக்காங்க. 6.83 inch AMOLED 1.5K ரெசல்யூஷன், 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, ஷார்ப், நல்லா பிரைட்டாக இருக்குது. பேசிக்காக நீங்கள் ஒரு ப்ரீமியம் பேனலில் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதான் இங்கே கிடைக்குது. நாங்கள் டெஸ்ட் பண்ணையில் பிரைட்னஸ் பீக் 1800 nits வரைக்கும் போச்சு. ஸோ அவுட்டோர் யூஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. லோ லைட்டில் 3840 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டெமிங் இருக்கிறதுனால ஃப்ளிக்கர் ரெடியூஸ் ஆகும். இப்போ இங்கே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இது LTPS, OnePlus 15 மாதிரி LTPO கிடையாது. ஸோ அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக வேரி பண்ண முடியாது. அதனால சில ஃபீச்சர்ஸ் இப்போ அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதில் அவைலபிளாக இருக்காது. கொஞ்சம் எஃபிஷியன்சி அடி வாங்கும். அஃப்கோர்ஸ் 7800 mAh பேட்டரி இருக்கையில் லைட்டாக எஃபிஷியன்சி அடி வாங்கினா பரவாயில்ல. இப்போ சைனாவில் இது ColorOS 16 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். அஃப்கோர்ஸ் குளோபலாக லான்ச் ஆகையில் OxygenOS 16 வரும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூடாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஆப்ஸ் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு. எந்த லாக் எந்த ஸ்டட்டரும் நாங்கள் ஃபேஸ் பண்ணல. ப்ளஸ் 8 Elite இருக்கிறதுனால நிறையவே ஹெட்ரூம் இருக்குது, மல்டி டாஸ்கிங்க்கும் சரி, கேமிங்க்கும் சரி. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. ஸோ இந்த தடவை மேக்ரோ எதுவும் அவங்க இன்க்ளூட் பண்ணல. என்ன கேட்டிங்கன்னா மேக்ரோ கேமரா கொடுக்குற பிராண்ட்ஸ் எல்லாமே அதை கட் பண்ணிட்டு ஒரு 200-300 mAh பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ட்ரிபிள் கேமரான்னு காமிக்கிறதுக்காக ஒரு மேக்ரோ இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. இங்கே OnePlus அதை தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரைமரி சென்சர்னு பார்த்தீங்கன்னா OnePlus 15ல் பார்த்தா அதே IMX 906 50 மெகாபிக்சல் சோனி சென்சர் 1/1.56 inches OIS இருக்கிற f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ OnePlus 15ல் இந்த சென்சர் ஒரு டவுன் கிரேட். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு A6ல் இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபிட். ஷார்ட்ஸ் நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு, சாலிடான டீட்டெயில், அக்யூரேட்டான கலர்ஸ், லோ லைட்டில் கூட க்ளீனாக இருந்துச்சு, நாய்ஸ் மினிமலாக இருந்தது. OnePlusோட ப்ராசஸிங்கும் நல்லா இருந்தது. இங்கே அந்த ஹைலைட் கண்ட்ரோலை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ வீடியோன்னு வரையில் 4K 120 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும், நல்லா தான் இருந்துச்சு. செகண்டரி சென்சர் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். டேலைட் ஷாட்ஸ்க்கு ஓகே, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. செல்ஃபீஸ்னு பார்த்தா திருப்பியும் ஒரு சோனி சென்சர் IMX 480 16 மெகாபிக்சல் சென்சர், டீசெண்டான டீட்டெயில், அக்யூரேட்டான ஸ்கின் டோன்ஸ். ஆனால் செல்ஃபி வீடியோன்னு பார்த்தா தான் 1080/30 2025 எண்டில் சகிக்கல. இப்போ சைனாவில் இந்த ஃபோன் 2600 யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ போன வருஷம் லான்ச் ப்ரைஸ்லேருந்து 300 யுவான் 13% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த வருஷம் ஒரு ட்ரெண்டு மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்க மட்டும் இல்லை, இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்க ரெட்மியும் சரி, ஐக்கூவும் சரி, போன வருஷம் 2300, இந்த வருஷம் 2200 13% பம்ப் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ரேட் ஏற்றுறாங்களா இல்லை 8 Eliteனால கொஞ்சம் ரேட் ஏறுதா தெரில. இப்போ அந்த ஐக்கூன் நியூ 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2K பேனல் 144 Hz ரெஃப்ரெஷோடு இருக்குது. K90ல் அவங்க யூஸ் பண்ணியிருக்க OLEDல பிக்சல் லேஅவுட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் ஒரு ஆக்சுவலான டெலஃபோட்டோ கேமராவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இப்போ அந்த மற்ற ஃபோன்ஸோட இந்த OnePlusல என்ன பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அப்புறம் கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி. ஸோ இதுதான் உங்களுக்கு தேவை. எக்ஸாக்டாக இந்த ஃபீச்சர்ஸ் தான் டார்கெட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த OnePlus A6 இல்லை 15R ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதிகமான ரெசல்யூஷன் வேணும் இல்லை டெலஃபோட்டோ கேமரா வேணுங்கிறவங்களுக்கு ஐக்கூவோ ரியல்மியோ செட் ஆகலாம். பட் ஓவரால் சிம்பிளாக சொல்லணும்னா OnePlus A6 ஒரு சாலிடான வெல் ரவுண்டட் ஃபோன் மாதிரி தான் தெரியுது. பெஸ்ட் இன் கிளாஸ்லாம் சொல்ல முடியாது, பட் ரிலையபிளாக இருக்குது, பில்ட் நல்லா இருக்குது, ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. அதுதான் நல்ல விஷயம். ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு K90, ஐக்கூ நியூ 11, OnePlus A6 இந்த 3 ஃபோனில் ஒன்று சூஸ் பண்ணணும்னா எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஏன்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.